வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். பார்த்துக்குங்க. அதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 உருளைக்கிழங்கு, இது 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ பாசிப்பருப்போட உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக போட்டு, இந்த பச்சை மிளகாவை நீட்டாக கரிஞ்சு போட்டு, இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கிட்டு, இந்த தக்காளி நறுக்கிட்டு அந்த பாசிப்பருப்போட போட்டுடணும். போட்டு நல்லா 4 விசில் வேக வைக்கணும். இப்போ பாசிப்பருப்பை கழுவிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு அரிஞ்சாச்சு, தக்காளி அரிஞ்சாச்சு, வெங்காயம் அரிஞ்சாச்சு, பச்சை மிளகாய் அரிஞ்சாச்சு, எல்லாத்தையும் இதில் அப்படியே எடுத்து கொட்ட வேண்டியது தான். கொட்டிட்டு இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியது தான். நம்ம இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 4 சவுண்டு விசில் விட்டு இறக்கிப்போம். இப்போ ஸ்டவ்வை போட்டு அடுப்பு பற்ற வச்சு 4 சவுண்டு 4 சவுண்டு விடுவோம். இப்போ 4 சவுண்டு வந்துடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு, இது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை கிண்டி விட்டுட்டு, இப்போ நம்ம இதுலேயே பச்சை மிளகாய், இது வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டோம். ஓகே. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதுக்கு தாளித்து கொட்டணும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் சட்டி போட்டு, இப்போ அடுப்பில் இதை போட்டுட்டோம். வானலை சின்ன கரண்டி போட்டுட்டோம். இதில் நம்ம முக்கால் ஸ்பூனு கடுகு, கால் ஸ்பூனு வெந்தயம், கால் ஸ்பூனு ஜீரகம், இதை போட்டு நம்ம வெடிக்கணும். வெடிச்சிருச்சு. இதில் வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி விடணும். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம கிண்டி விடணும். இது நல்லா வெங்காயம் வேகட்டும். இப்போ நல்லா இது வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இதில் கொட்ட வேண்டியது. சாம்பாரில் கொட்டிட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டணும். இதுதான் பாசிப்பருப்பு இட்லி சாம்பார். இதை இட்லிக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நம்ம இப்போ இந்த இட்லி மேலே நம்ம ஊற்றி சாப்பிட்டிங்கனாக்கா, தண்ணியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.
கமெண்ட்ஸ் கொடுங்க. அது தேங்க்யூ.